அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். ஏதாவது இன்றைக்கும் ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த பதிவை என்ன சொல்கிறேன்னா தெரிஞ்சுக்கிடுங்க. என்னென்ன என்ன பதிவு அப்படின்னா, அதாவது குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான கிரகம். அந்த குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் அந்த குருவோடைய இலக்கு என்ன? எல்லா கிரகத்துக்குமே ஒரு இலக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த குரு என்று சொல்லக்கூடிய கிரகத்தோடைய இலக்கு அப்படின்னு ஒன்று இருக்கு. அப்போ குரு நின்ற இடம் பாழ்படும் அப்படின்னு சொல்லி முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அது தனியாக இருந்தால்தான் அந்த இடத்தை பாழாக்கிடும். தனியாக இருந்தால்தான் அந்த இடத்தை பாழாக்கிடும். ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குரு என்று சொல்லக்கூடிய இடத்தோடைய ஒரு தன்மை என்ன என்று சொன்னால் தர்ம சங்கடத்தை கொடுக்கும். எல்லா மனிதனுக்கும் உங்களுக்கு எந்த இடத்துல குரு இருக்குதோ அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு தர்ம சங்கடம் இருக்கும். தர்ம சங்கடம் என்ன சொல்றான்னா, அது தர்மம் என்பது ஒரு உண்மை, சங்கடம் அப்படின்ற தர்மத்திற்கே சங்கடம் அப்படின்ட்டான். தர்ம சங்கடம்னா தர்மத்திற்கே சங்கடம் அப்படின்ட்டான். அப்ப குரு இருக்கின்ற இடம் தர்ம சங்கடத்தை கொடுக்கும். தர்ம சங்கடத்தை குரு நின்ற இடம் என்ன சொல்றான்னா, அந்த இடத்தை பாழ்படுத்தும். இது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா என்ன சொல்றாங்க, எல்லா மனிதனுடைய ஜாதகத்திலும் குரு என்று சொல்லக்கூடிய கிரகம் என்ன சொல்லலாம்னா, சூரியனோடு சேர்ந்திருந்தால் சிவராஜ யோகம். சூரியனுக்கு 1-5-9 இருந்தால் அது ஒரு யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக கொடுக்கும். ரெண்டாவது என்ன சொல்றான்னா, சனிக்கும் காலபுருஷனுடைய 9ஆம் இடமாகிய குருவுக்கும் சனிவுக்கும் தொடர்பு இருந்தால் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும். குருவுக்கு இத்தனை ப்ளஸ் எல்லாம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன சொன்னோம்னா, நின்ற இடம் பால் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் நம்ம என்ன செய்யணும்? குரு நமக்கு என்ன சொன்ன, ஒரு இடத்துல நிற்கார், லக்கணத்திலே நிற்காருன்னு வச்சுடுது. லக்கணத்திலே நிற்காரு. அப்போ லக்கணத்திலே நிற்கிறதுனால என்ன சொன்னாங்கன்னா, அவர் பால்படுத்தக்கூடிய இடம் நம்மளுடைய லக்கணம் தான். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தெரிஞ்சுக்கிட்டோம்ல, நம்மளுடைய லக்கணத்தை அவர் பால்படுத்துவார். நம்மளுடைய உயிர் சக்தியை ஏதாவது ஒரு விதத்தில் அசிங்கப்படுத்த வேண்டும் என்ற நோக்கம் அவருக்கு இருக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும். நம்ம விழிப்புணர்வோடு இருக்கும். அப்போ அந்த விழிப்புணர்வு என்பது எங்கே இருக்கிறது? விழிப்புணர்வு எங்கே இருக்கிறது அப்படின்னா, குரு என்று சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தனித்தன்மையாக தனியாக ஒரு லக்கணத்தில் நிற்கிறார். தனியாக ஒரு நட்சத்திரத்தில். அந்த குருவோடைய உயிர் சக்தி எங்கே இருக்கும்? அந்த இடத்துல இருக்குமானா அந்த இடத்துல இருக்காது. எந்த ஒரு கிரகமுமே தான் நின்ற நட்சத்திரத்தை வைத்து வீழ்த்துவது கிடையாது. தான் நின்ற, அதாவது பாசிட்டிவாக நட்சத்திரங்கள் பாசிட்டிவான ஒரு இதுன்னா, நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் உட்கார்ந்த நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரத்தை வைத்து நன்மை செய்ய முடியாது.
அப்போ என்னையா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? எப்பயுமே ஒரு மனிதனுடையக்கு ஒரு கிரகம் ஒரு இடத்தில் உட்கார்ந்திருக்கிறது, ஒரு நட்சத்திர கால் வாங்கியிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு 19வது நட்சத்திரத்தில் இருந்தால் அந்த காரியம் வெற்றி பெறும். அதுக்கு 19வது நட்சத்திரம் தான் அதற்கு உண்டான காரிய வெற்றியை கொடுக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, இந்த குரு தனித்த குருவாக நின்றுட்டார். அப்போ குரு தனித்த குருவாக நின்று விட்டார். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ என்ன சொன்னான்னா, ஒருத்தருக்கு அசுவதி நட்சத்திரத்தில் குரு நிற்கிறார், மேச ராசியிலே குரு நிற்கிறார். அவர் தனித்த குருவாக நிற்கிறாரு. அந்த இடத்தை அவர் கெடுப்பார் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அது உண்மைதான். அப்போ அவர் யாரை வச்சு கெடுப்பாருன்னா, அவர் நின்ற நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரம், அவர் நின்ற நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அதை வச்சு தான் கெடுப்பார். தனியாக யாராலையும் கெடுக்க முடியாது. அப்போ அதில் என்ன சொல்கிறான்னா, ஒரு நட்சத்திரம், ஒரு கிரகம், ஏதாவது ஒரு கிரகம் நின்று விட்டால் அதை வச்சு என்ன சொல்கிறான்னா வகையாக கெடுத்துருவார். அதே மாதிரி ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு 19வது நட்சத்திரத்தில் தான் அதோடைய உண்மையான உயிர் என்று சொல்லக்கூடிய ஆதனம் இருக்கிறது. அப்போ ஒரு செயலை நாம் நடத்த வேண்டும் என்று சொன்னால், இப்போ சூரியனிடமிருந்து ஒரு சக்தி நமக்கு கிடைக்கணும். அவர் எந்த நட்சத்திரத்தில் நின்றுக்காரோ அதிலிருந்து 19வது நட்சத்திரத்தை நாம் பிடித்தோம் என்று சொன்னால் வெற்றி பெற்று விடலாம். அதே 19வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அந்த கிரகம் சூரியனுக்கு சூரியனால் கிடைக்கக்கூடிய சக்தியை நமக்கு சப்போர்ட் பண்ணி வாங்கி கொடுத்துரும். அதே மாதிரி நமக்கு கெடுக்கின்ற கிரகங்கள் என்று சொல்லக்கூடியது ஒரு நட்சத்திரத்தில் உட்கார்ந்தாச்சுன்னா அந்த நட்சத்திரத்திலிருந்து 19வது நட்சத்திரம் தான் அந்த கெடுக்கின்ற சக்தியை என்ன சொன்னான்னா பெரிதுபடுத்தும். காரிய வெற்றி என்பது எங்கே இருக்குதுங்க? ஒரு கிரகம் நின்ற இடத்திற்கு 9ஆம் இடத்துல தான் காரிய வெற்றி இருக்கு. அப்போ அங்கே தான் காரிய வெற்றி இருக்கு. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, குரு நின்ற இடத்திற்கு குரு நின்றுட்டார். தனித்த குருவாக நின்றால்தான் நான் பேசுகிறது. தனித்த குருவாக நின்றுட்டார்ல, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காரோ அந்த நட்சத்திரத்துக்கு 19வது நட்சத்திரம் உங்களை கெடுக்கும். அதில் ஒரு கிரகம் போய் உட்கார்ந்தாச்சுன்னா டபுள் பங்கு கெடுக்கும். இப்படி தான் கெடுக்கும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, அந்த குரு நின்ற நட்சத்திரத்திற்கு 19வது நட்சத்திரத்து உணவை என்ன சொன்னாங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடாது. யாருக்காவது ஒருத்தருக்கு என்ன சொன்னாங்கன்னா பிராமண ஆளுக்கு தானம் பண்ணிடணும். ஏன்னா குரு என்று சொன்னால் பிராமணன். அந்த பிராமண ஆளுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நாம் தானம் பண்ணுவது பழங்களோ அல்லது என்ன சொல்கிறான்னா ஏதாவது ஒரு விதத்தில் அதற்குண்டான தானியங்களையோ நாம் பிராமணனுக்கு தானம் பண்ணிவிட்டால் அந்த கர்மா நம்மளை சாடாது. இப்போ தனித்த ஒருவன் நின்றுட்டாருன்னா என்ன செய்ய முடியும்? அதுக்காக என்ன சொல்கிறான்னா நம்ம தலையில் நின்றாலும் தலையை வெட்டி எறிய முடியாது. அதுலேருந்து 19வது நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்றாலோ அல்லது அந்த 19வது நட்சத்திரத்திற்கு உண்டான தானியத்தை நீங்கள் பிராமணனுக்கு தானம் பண்ணிவிட்டால் இந்த குரு வேலை செய்ய மாட்டார். ஓகேவா? அதான் அவருடைய உண்மையான நிலை. தனித்த குரு நின்ற இடம். தனியாக இல்லாமல் ஏதாவது ஒரு கிரகம் அவரோடு சேர்ந்திருந்தால் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா குரு ஒன்றும் செய்ய மாட்டார், அந்த இடத்த கெடுக்க மாட்டார். இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்து, குரு பார்க்கின்ற இடம் நல்லா இருக்கும். இதில் ஸ்பெஷலான பார்வை என்று சொல்லக்கூடியது என்னதுன்னா யார் அப்படின்னா 9வது பார்வை. ஏன் 9வது பார்வைக்கு அவ்வளோ மரியாதை அப்படின்னா, காலபுருஷனுக்கு 9வது இடம் என்ன சொன்னாங்கன்னா யார்? குரு. அதனால் 9வது பார்வையாக பார்க்கின்ற குருவுக்கு அந்த பார்க்கின்ற இடத்திற்கு ஒரு கிரகம் இருக்கணும். ஐயா ஒருத்தர் கொடுக்க வரார், ஒரு செல்ஃபோன் ஒருத்தர் வாங்கியிருக்கார், உங்களை தேடி வரார்.
தேடி வரும்போது நீங்கள் வீட்டில் இல்லைன்னா, தேடி வரும்போது நீங்கள் வீட்டில் இல்லைன்னா அவர் யார்கிட்ட கொடுத்துட்டு போவார்? அதே மாதிரி தான் ஒரு கிரகம் நின்ற இடத்திலிருந்து 7வது பார்வையாகவோ 9வது பார்வையாகவோ 5வது பார்வையாகவோ 8வது பார்வையாக பார்க்கும்போது அவர்கள் கொடுக்கிறார்கள். பார்க்கிறார்கள் என்று சொன்னால் கொடுக்கிறார்கள். அப்போ அந்த இடத்தில் ஒரு கிரகம் இருந்தால் அங்கே அந்த இடம் வலிமையாகிறோம். அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணுவாங்க, அந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனால் குரு நின்ற இடத்திலிருந்து 5, 7, 9 கிரகம் இல்லை என்று சொன்னால் யார்கிட்ட போய் அவர் கொடுப்பாரு? ஐயா நான் கொடுக்க போனேயா, அங்கே ஒருத்தனுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு இதனால தான் குரு பார்வை குரு பார்வை குரு பார்வை குரு பார்வை அப்படின்னா, குரு பார்வை என்பது தனித்த ஒரு நின்ற இடம், நாசம், கஷ்டம். தனித்த ஒரு பார்க்கின்ற இடம் வந்து என்ன சொன்னான்னா வந்து 5, 7, 9 பார்வைகள் நன்மை. இது பொது விதி. அந்த பொது விதியில் வந்து என்ன சொல்றான்னா வந்து குரு பார்க்கின்ற இடத்தில் ஒரு கிரகம் இருக்கணும். இல்லை என்று சொன்னால், அதனால தான் எப்பயுமே ஜாதகத்தை எடுத்தோன்னு பாருங்கள், குருவின் பார்வையில் இருக்கின்ற கிரகங்கள் வெளிச்சத்திற்கு வந்துவிடும், உண்மையாக வெளிச்சத்துக்கு வந்துடும். அதில் நீங்கள் வந்து எந்த வித மாற்று கருத்துமே வைக்கணும். குருவின் பார்வையில் ஒரு கிரகம் இருக்கிறது, அது 5வது பார்வையில் இருக்கிற கிரகம் தான் விசேஷமாக வரும். 7வது பார்வையில் அங்கே ஒரு கிரகம் இருக்குதா, அது என்ன ஆதிபத்தியம் இருந்தாலும் சரி தான் நமக்கு விசேஷமான நன்மை உண்டு. அதே சமயத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து 9வது பார்வையில் ஒரு கிரகம் இருக்கிறதா, அதிலும் நன்மை உண்டு. அதனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா வந்து குருவோடைய லட்சியம் என்ன அப்படின்னா, தான் நின்ற இடத்தை கெடுக்கணும். அதை அவர் வாங்கி வந்த விதி. நான் நின்ற இடத்தை கெடுப்பேன். நான் நின்ற இடத்துல இருந்து நீ வந்து என்ன சொன்னாலும் தர்மசங்கடமான நிலைமையில் இருப்பாய். 4ஆம் இடத்தில் இருக்கிறாயா? 4ஆம் இடத்தில் நான் உட்கார்ந்துருக்கேனா? ஆனால் உனக்கு அந்த 4ஆம் இடத்தில் வந்து உன்னுடைய தாய், உன்னுடைய மனை, உன்னுடைய வாகனம், உன்னுடைய வண்டி, உன்னுடைய வீடு, உன்னுடைய தோட்டம், அத்தனையிலும் ஏதாவது ஒரு விதத்தில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து கண்டிப்பாக என்ன இருக்கும், ஒரு தர்ம சங்கடம் இருக்கும். 7ஆம் இடத்தில் குரு இருக்கிறாரா, மனைவி விஷயத்தில் ஒரு தர்ம சங்கடம் இருக்கும். 10ஆம் இடத்தில் குரு இருக்கிறாரா, தொழில் விஷயத்தில் வந்து என்ன சொன்னால் அங்கே ஒரு தர்ம சங்கடம் இருக்கும். 12 கட்டத்தில் எங்கெங்கே இருக்காரோ, தனியாக இருந்தாருன்னா அவர் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து தனியாக இருந்தாருன்னா தான் தர்ம சங்கடம். தனியாக இல்லை, ஏதாவது ஒரு கிரகம் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால், தனியாக இல்லை ஒரு கிரகம் சேர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இடம் தர்ம சங்கடமாக இருக்காது. இது ஜோதிட சூத்திரம். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, குரு நல்லவர், தனித்து நின்றால் நல்லவர் இல்லை. பார்க்கின்ற இடம் நல்லது, அந்த பார்க்கின்ற இடத்திலும் ஒரு கிரகம் இருக்கணும். இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன சொன்னான்னா அவர் நல்லதை செய்து கொண்டே இருப்பார். அதில் எந்த வித மாற்று கருத்துமே கிடையாது. அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குருவை வந்து என்ன சொல்கிறான்னா வந்து நீங்கள் வந்து எப்படி வசப்படுத்துவது, குருவை வந்து வசப்படுத்துவது. அப்போ குருவை வந்து வசப்படுத்துவதற்கு என்ன சொல்கிறான்னா, நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதகத்தில் குரு பார்க்கின்ற இடங்கள் நல்லதாக இருக்கணும். அவர் நிற்கின்ற இடம் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து நமக்கு வந்து என்ன தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போய்விட்டது என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியத்தில் இருக்கணும். அப்படின்னா நீங்கள் மாமிசம் சாப்பிடக்கூடாது. அசைவ உணவுகளை சாப்பிடாமல் இருக்கின்றவர்களுக்கு குரு வந்து ஒரு பொக்கிஷம். குரு வந்து ஒரு பொக்கிஷத்தை வந்து கண்டிப்பாக கொடுப்பார். ஆனால் அசைவ உணவுகளை யார் ஒருவர் சாப்பிடுகிறீர்களோ அவர்களுக்கு குரு பொக்கிஷத்தை கொடுக்க மாட்டார். அவருக்கு என்ன காரத்துவமோ அதை செஞ்சுட்டு போயிடுவார். அதாவது வந்து அந்த மாதிரி. அதனால் வந்து என்ன சொன்னான்னா, அப்போ இந்த குரு நமக்கு ஏடாகூடமாக இருந்து 6, 8, 12 மறைந்து
நம்ம இப்போ குரு வந்து என்ன சொல்லலாம்னா வந்து பார்க்கின்ற இடங்களில் வந்து என்ன சொல்லலாம், எந்த கிரகமும் இல்லை என்று சொன்னால் அதே நிற்கின்ற இடம் வந்து நமக்கு வந்து எந்த கிரகம் சேர்ந்திருந்தால்தான் அவர் நிற்கின்ற இடத்த கெடுக்க மாட்டார், இல்லைன்னா கெடுத்துருவார். அப்போ இவரை வந்து ஒரு சமாதானம், குருவால் நாம் வந்து ஜாதகம் கெட்டு போய்கிட்டு கொண்டிருக்கிறது, குரு நமக்கு வந்து என்ன நல்லது செய்ய மாட்டேங்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவங்க குருவோடைய சாபம் போக்கின்ற மந்திரத்தை தினம் காலையில் எழுந்திருத்தவுடன் பெட்லேயே அப்படியே உட்காந்துடணும். உட்காந்து வடக்க பார்த்து உட்காரணும். வடக்க பார்த்து உட்காந்து எல்லா மந்திரங்களுக்கும் எல்லா ஆதிபத்தியுடைய மந்திரங்கள் சித்திக்க வேண்டும் என்று சொன்னால் முதலில் அகத்தியரை நினைக்க வேண்டும். அப்போ அகத்தியரை நினைக்க வேண்டும் என்று சொன்ன எப்படி, ஓம் அகத்தீசாய நம, ஓம் அகத்தீசாய நம என்று சொல்லி அதற்கோடு வந்து அதற்கு பிறகு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து குருவோடைய மந்திரம் ஓம் ஸ்ரீம் ரீம் நசி மசி, ஓம் சீம் ரீம் நசி மசி, சீமுன்னு சொல்லலாம் ஸ்ரீமுன்னு சொல்லலாம். ஓம் ஸ்ரீம் ரீம், ஓம் ஸ்ரீம் ரீம் ரீம் நசி மசி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை ஓம் அகத்தீசாய ஓம் அகத்தீசாய நம என்று 3 தடவை சொல்லிட்டு 21 முறை ஓம் சீம் ரீம் நசி மசி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை எவர் ஒருவர் தொடர்ந்து பாராயணம் பண்ணி கொண்டு வருகிறாரோ அவருக்கு குரு தர்ம சங்கடத்தை கொடுக்கின்ற ஒரு நிலை, குரு தனித்திருந்து சங்கடப்படுத்தக்கூடிய நிலை, குரு பார்க்கின்ற இடத்தில் வந்து கிரகங்கள் இல்லாத ஒரு நிலை, இல்லாத நிலை இருப்பவர்கள் தப்பித்து கொள்ளவும் தங்களுடைய குழந்தைகள் ஒழுக்க சீலர்களாக வளரவும் தங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்கிறான்னா வந்து பாதிப்பு தன்மைகள் இல்லாமலும் விபத்துக்களை வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன சொன்னாலும் கொடுக்கக்கூடிய தன்மை குருவுக்கு உண்டு. ஏன்னா குரு பிறந்த நட்சத்திரம் பூசம், பூச நட்சத்திரத்துக்கு ராகுவுடைய தோஷம் உண்டு. அதனால் குரு நின்ற இடத்தில் யாருக்காவது தோல் நோய் இருக்கும், குரு நின்ற இடத்து உறவுக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து விபத்துக்கள் தன்மைகள் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகளும் அந்த இடத்தில் வந்து தற்கொலை தோஷங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் கண்டிப்பாக உண்டு. அதனால் குருவினுடைய அந்த தோஷத்தை போக்குவதற்கு ஓம் அகத்தீசாய நம, ஓம் சீம் ரீம் நசி மசி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை அகஸ்தீசாய நம என்பதை 3 தடவை சொல்லி ஓம் அந்த ஓம் சீம் ரீம் நசி மசி என்று சொல்லக்கூடிய மந்திரத்தை யார் ஒருவர் தினம் 28 முறை சொல்கிறீர்களோ 21 முறை சொல்கிறீர்களோ உங்களுடைய வாழ்க்கையில் குருவால் ஏற்படக்கூடிய இடர்பாடுகள் தீர்ந்து கஷ்டங்கள் தீர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் ஒழுக்க சீலர்களாக வளர்வார்கள். தயவுசெய்து குழந்தைகள் வந்து ஒழுக்க சீலர்களாக வளர வேண்டும். குழந்தைகள் நாம் சொன்னபடி கேட்டு கல்யாணம் முடிக்க வேண்டும். குழந்தைகள் வந்து என்ன சொன்னான்னா வந்து விபரீதமான ஒரு அமைப்புக்கு போய்விடக்கூடாது என்று நினைப்பவர்கள் நீங்கள் செய்ய வேண்டியது மாமிசத்தை தவிர்ப்பது. குரு ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களுடைய வாழ்க்கையை வந்து என்ன சொன்னால் சீராக்குது. அதனால் அவுட்லைன் இதுதான். குரு நின்ற இடம் கெடுக்கும், பார்த்த இடம் நன்றாக இருக்கும். ஆனால் பார்த்த இடத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும், அப்போ தான் அது கொடுக்க முடியும். அப்போ குரு நின்ற இடத்துல வந்து தர்ம சங்கடம் இருக்கும். இதெல்லாம் ஓகே தான். அவருடைய இலக்கு, குருவோடைய இலக்கு உங்களுக்கு தர்ம சங்கடத்தை கொடுப்பதே. எப்படி சூரியனுடைய இலக்கு உங்களை வெளிச்சம் போட்டு காட்டுவது, குருவோடைய இலக்கு உங்களுக்கு தர்ம சங்கடத்தை உண்டாக்குவது. அந்த தர்ம சங்கடத்தை உண்டாக்காமல் இருக்கணும். நீங்கள் அந்த குரு நின்ற இடத்தில் ஜெயிக்கணும், பார்த்த இடத்தில் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் மாமிசம் சாப்பிடாமல் ஜீவசமாதியை வழிபட்டு குருவோடைய சாப நிவர்த்தி மந்திரத்தை தினமும் 21 முறை யார் ஒருவர் சொல்லி வருகிறீர்களோ அவர்களுடைய வாழ்க்கையில்
பெரிய மாற்றங்களும். இன்னொரு விஷயம், இவ்வளவு பெரிய பணம் அல்லணும்னு நினைக்கிங்க இல்லையா, பெரும்படத்திற்கு அதிபதி குரு. இதை சொன்னீங்கன்னா இந்த 21 என்று சொல்லக்கூடிய நம்பர் காரியத்தை கனகச்சிதமாக முடிச்சு கொடுத்தோம். அப்போ இந்த குருவோடைய மந்திரத்தை யார் ஒருவர் அனுதினமும் சொல்கிறார்களோ அவர்களுக்கு பெரும் பண தோஷம் நீங்கி பெரும் பணத்தில் இருக்கின்ற தடைகளை நீக்கி கொடுக்கக்கூடிய வல்லமை குரு பகவானுக்கு உண்டு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம், வணக்கம்.